கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, நேற்று நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே 6 முத்தான வீரர்கள் அள்ளியிருக்காங்க. அந்த 6 பேர் யார், அவங்களோட டேலண்ட் என்ன காரணத்துக்காக சிஎஸ்கே அவங்களை இவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்தாங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்காக தட்டி விட்ருங்க. என்னைய பொறுத்தவரை சிஎஸ்கே இதுவரை ஆக்ஷனில் சிறந்த வீரர் எடுத்த ஆக்ஷன் அது இந்த ஆக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முத்தான ஒரு பர்ஃபெக்டான வீரரை தேர்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்மளோட ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிட்சல்னு சொல்லி அட்டகாசம் வீரர் எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரால இவ்வளோ ரேட்டு கிடைப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம சிஎஸ்கே டீம் நிர்வாகிகள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சும்மா கேட்டு பார்ப்போம், ஒரு 5 கோடிக்குள்ள சிக்கனா பார்ப்போம்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதவர்களை 1.80 கோடிக்கு ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே தட்டி தூக்கிச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு பல எதிர்காலம் இருக்கு. மிகச்சிறந்த இளம் வீரர். அவர் இப்பதான் உள்ள வராரு. ஏன் அவர் அதிக ரேட்டு போடலாம், அவர் வந்து ஒன்றில் நல்லாவே சாதிச்சிருக்காரு. ஆனால் T20 அவர் இன்னும் அந்த அளவுக்கு சாதிக்கல. இளம் பிளேயருங்கிறனால மற்ற அணிகள் அவங்கள போக்கஸ் வைக்கல. அதை சிஎஸ்கே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தட்டி தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து நம்மளோட டெவன் கான்வேக்கு ஒரு பேக்கப் வீரராகவும், நம்மளோட மொயின் அலிக்கு ஒரு மாற்று வீரராக இருப்பார். மொயின் அலி அவைபிள்னு சரியாக கிடைக்கல. எவ்வளோ மேட்ச் விளையாடுவார்னு உறுதியாக சொல்லப்படல. ஆனால் அந்த சீசன் முழுதும் விளையாட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு கட்டாயம் 100% ஒரு பொருத்தமான வீரர்னா அது ரச்சின் ரவீந்திரா தான். ஏன்னா மொயின் அலி மாதிரியே ஸ்பின் போடுறாரு. அவரை மாதிரியே ஒரு அட்டகாசமான ஒன்றன் வீரரை களமிறங்கி ரன்களை நொறுக்கிறாரு. அவரோட பேட்டிங் ஸ்டைலே வேற லெவல்னு சொல்லலாம். அதனால் ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே இந்த ஏலத்தில் கொண்டது ஒரு மாஸ் மூவின்னு நான் சொல்லுவேன். யாரும் எதிர்பார்க்காத விலையில் தட்டி தூக்கியிருக்காங்க. இவரோட சேவை கட்டாயம் சிஎஸ்கேக்கு தேவைதான். அடுத்தது சிஎஸ்கே எடுத்ததும் அடுத்த நியூசிலாந்து வீரர் தான். இந்த சீசன்ல சிஎஸ்கே அணியில 4 நியூசிலாந்து வீரர்கள் இருக்காங்க ஸ்குவாட்ல. எதுக்கு நியூசிலாந்து பக்கம் திரும்பினாங்களும் தெரியுது. ஆனால் மிகச்சிறந்த வீரர்கள் ஆக 4 பேருமே. இப்போ நம்ம சிஎஸ்கே லேட்டஸ்ட் எடுத்தது நம்மளுடைய டேரில் மிட்சல். நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லணும், டேரில் மிட்சல் கட்டாயம் சிஎஸ்கேக்கு தேவைன்னு. பென் ஸ்டோக்ஸுக்கு அட்டகாசம் அக்ஷாசல் அவரே மாதிரி இருப்பார். பென் ஸ்டோக்ஸோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம் நம்ம டேரில் மிட்சலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வீரர். போன சீசன் ஏலத்தில் அன்சோல்டு ஆனார். ஆனால் இந்த சீசனில் 14 கோடிக்கு சிஎஸ்கே தட்டி தூக்கியிருக்காங்க. இவர் 14 கோடிக்கு ஒருத்தான்னு கேட்டிங்களா, என்னை பொறுத்தவரை 14 கோடிக்கு ஒருத்து தான். நம்ம சிஎஸ்கே யாருக்குமே தேவையில்லாம காசை கொட்டி கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே உள்ள ரேட்டு கொடுத்துருக்கனால ஒரு அர்த்தம் உண்டு. கட்டாயம் இவர் பிளேயிங் லெவலில் அனைத்து மேட்சும் சிஎஸ்கே அணியில் விளையாடுவார். நம்ம ராய்டு இடத்துல கட்டாயம் பொருத்தமாக இருப்பார். நம்பர் 4ல் விளையாண்ட அனுபவம் இருக்குது. குறிப்பாக ஸ்பின் பவுலர்கள் அடித்து நொறுக்கிறாரு. நம்ம சிஎஸ்கே பிச்சுக்கு, அதாவது சேப்பக் பிச்சுக்கு ஒரு கரெக்டான பேட்ஸ்மேன் அந்த டேரில் மிட்சல் தான். இவராலையும் ஒரு 3-4 ஓவர் கட்டாயம் கட்டுப்பட்டு வீச முடியும். ஒரு அட்டகாசமான பவுலர் கூட அவர் எக்கனாமிக்கும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த சீசனில் 2023 4 சதங்கள் அடித்து மிரட்டியிருக்காரு. அந்த ஒரு ஃபார்முக்காகவே சிஎஸ்கே அவர் தட்டி தூக்கிட்டுன்னு சொல்லலாம். இவரோட வருகை சிஎஸ்கே அணியை இன்னும் பலப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். கட்டாயம் இவருக்கும் பிளேயிங் லெவலில் இடம் உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம இன்னும் வருங்காலத்தில் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலை பற்றி பேசலாம். இப்போ அடுத்ததாக சிஎஸ்கே தட்டி தூக்கிறது நம்ம சிஎஸ்கேயின் செல்ல குழந்தை, ஏன் நம்ம தலை டோனியின் செல்ல பிள்ளைன்னே சொல்லலாம். நம்மளோட சர்குல் தாகரை மீண்டும் சிஎஸ்கே அணியில் கொண்டு வந்திருக்காங்க. சர்குல் தாகர் போன பிறகு அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருந்துச்சு. என்னதான் சர்குல் தாகர் ஒரு அடி விழுந்தாலும், அவர் ரன்களை வாரி கொடுத்தாலும், அவர் ஒரு விக்கெட் டேக்கெட் பவுலர். இந்த இடத்துல ஒரு விக்கெட் தேவையா, நம்ம தலை டோனி உடனே கூப்பிடுறது நம்மள சர்குல் தாகர் தான். சர்குல் தாகரை கூப்பிட்டு நம்ம தலை டோனி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செயல்படுத்துவார். ஒரு கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செயல்படுற பவுலராக அந்த கேப்டன் ரொம்பவே பிடிக்கும். அப்படிதான் நம்மளோட சர்குல் தாகர் சிஎஸ்கேன் செல்லப்பிள்ளை, நம்ம டோனியோட செல்லப்பிள்ளைய வெறும் 4 கோடிக்கு சிஎஸ்கே தட்டி தூக்காங்க. இவர் ஒரு 10-12 கோடி போவார்னு நினைச்சேன். ஏன்னா ஹர்ஷல் பட்டேலே 11 கோடி போயிருந்தாரு. அதனால் தாகூர் இந்த வாட்டி மிஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் ஒரு சின்ன போட்டிக்கிடையில சிஎஸ்கே 4 கோடிக்கு நம்மளோட சர்குல் தாகரை தட்டி தூக்குனாங்க. இவர் சிறந்த விக்கெட் டேக் பவுலருங்கிறனால நம்ம சிஎஸ்கேட பவுலிங்லும் கொஞ்சம் பலமாயிட்டுன்னு சொல்லலாம். நம்ம தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி, தேஷ்பாண்டே கூட சேர்ந்து இவரும் இருப்பதனால நம்ம லோக்கல் பாசிட்டிவ் இன்னும் வலுவாயிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதனால கட்டாயம் சிஎஸ்கே பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய மிரக்கலான டீமை உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு டொமஸ்டிக் வீரராக ஒரு 20 வயசு வீரருக்கு நம்ம சிஎஸ்கே பல போட்டி போட்டது. 8.40 கோடிக்கு இந்த வீரரை தட்டி தூக்கியிருக்காங்க. யார் இவருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஷமீர் ரிஷ்விக்கு தான் நம்ம சிஎஸ்கே 8.40 கோடியை கொட்டி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு குட்டி ரேனானே சொல்லலாம். ஒரு வலதுகை அட்டகாசமான பேட்ஸ்மேன். ஸ்பின்களை அடிக்கிறதுல இவர் பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். இறங்கி சிக்ஸ் அடிக்காரு. எந்த பக்கம் போட்டாலும் சிக்ஸாக பறக்க விடுறாரு. இவரை பற்றி இப்போ அண்மையில் சிஎஸ்கே கூட ஒரு சின்ன வீடியோ விட்டுருந்தாங்க. அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு மிரக்கல் ஷாட்னு சொல்லலாம். 4 பக்கம் பந்துகளை பறக்க விடுறாரு. இவர் வந்து இந்த சீசனில் ஒரு இன்ஃபெக்ட் பிளேயராக கிளம்புறாங்கிற வாய்ப்பு அதிகம். நம்மளோட சிவன் டூம்பை பிளேயிங் லெவலில் வச்சுட்டு இவர் இன்ஃபெக்ட் பிளேயராக சிஎஸ்கே இறக்குவாங்க நான் நினைக்கிறேன். கட்டாயம் இவர் நம்மளோட சுரேஷ் ரெய்னாக்கு மாற்றாக இருப்பார். சுரேஷ் ரெய்னா போன பிறகு சிஎஸ்கே இந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. அந்த அளவுக்கு அதிரடியான வீரரை பார்க்க முடியல. இவர் கட்டாயம் அவருக்கு மாற்றாக இருப்பார். இவருக்கு இன்னும் பல எதிர்காலம் இருக்குது. இந்த சீசனில் கட்டாயம்
கம்ஃபர்ட் பிளேயரா இவரை சிஎஸ்கே உள்ள கொண்டு வருவாங்க. இவர் தனக்கான திறமை பயன்படுத்தும் பட்சத்துல கட்டம் சிஎஸ்கே வர தக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெஞ்சில் உட்கார்றதுக்கு வைக்கிறதுக்கு விரும்பின சிஎஸ்கே 8.40 கோடி செலவழிக்க மாட்டாங்க. அதனால இவருக்கு பிளேயிங் கட்டம் இடம் உறுதி. இவர் ஒரு அட்டகாசமான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம் இவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு எதிரணி பயன்படுத்த போறாரு. ஆனா சிஎஸ்கே ஒரு மாஸ் மூவ்னா நான் சொல்லுவேன். அடுத்ததா சிஎஸ்கே தட்டி தூக்கிறது நம்மளோட பாஸ்ட் போலிங், நம்மளோட பத்ரிநாத்துக்கு பேக்கப்பா முஸ்தாபிர் ரகுமான தட்டி தூக்கியிருக்காங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மகிட்ட ஒரு வெளிநாடு பாஸ்ட் தேவை, ஒரு நல்ல ஏக்கர் போடுற பாஸ்ட் தேவை, ஒரு 150க்கு மேலே போடுற ஒரு வீரர் தேவைன்னு சொல்லியிருந்தோம். அப்படி தேடி எடுக்கும்போது அந்த முஸ்தாபிர் ரகுமான் வந்து சிஎஸ்கே தட்டி தூக்கியிருக்காங்க. ஒரு அடிப்படை ரேட்டான 2 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் பல அனுபவம் மிக்கவர். ஐபிஎல்ல மும்பைக்கா விளையாடிருக்காரு, சன்ரைஸ்க்கா விளையாடிருக்காரு. நம்ம மாதிரி ஒரு பாஸ்ட் போலர் தான் சிஎஸ்கே தேவை. இவர் வந்து பிளேன்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்காது, இப்போதைக்கு கிடைக்காது. இவர் வந்து பத்திரனாவுக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பார். நம்மளோட பத்திரனா காயம் ஏற்பட்டாலோ இல்லை ஒருவேளை பத்திரனோட பவுலிங் எடுபடாம போனாலும் அந்த இடத்துல நம்மளோட முஸ்தாபிர் ரகுமான நம்மளோட சிஎஸ்கே பயன்படுத்தும். கரெக்டாக சிஎஸ்கே இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பொறுத்து பார்ப்போம். அடுத்ததான் நம்ம தலை டோனிக்கு மாற்றா ஒரு சப்ஸ்டியூட் விக்கெட் கீப்பரா ஒரு நம்மளுடைய ஹைதராபாத்தில் இருந்து ஒரு தெலுங்கானா வீரரை நம்மளுடைய சிஎஸ்கே அடிப்படை ரேட்டான 20 லட்சத்துக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. இவரோட பெயர் அவனிஷ் ராவ். இவர் வந்து நம்மளோட தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். 20 வயசு தான் ஆகுது. இவரும் நல்லா பேட் பண்றாரு. ஆனால் இவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை கிடைக்காது. பெஞ்சில் இருப்பார். நம்ம தலை டோனிக்கு ஒரு பேக்கப் வீரராக இவர் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிஎஸ்கே இந்த சீசன் ஏலத்தில் எடுத்த வீரர்கள். 6 வீரர்கள் எடுத்திருக்குங்க. 6 பேருமே பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். இதில் யாருக்குமே சிஎஸ்கே வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணல. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள்.